ஹே மை லவ்லீஸ், வெல்கம் ஆல். இன்னைக்கு தேய்பிறை பஞ்சமி. ஸோ இன்னைக்கு கோவிலுக்கு போகலாம், வாராகியம்மனை போயிட்டு நேரில் தரிசனம் பண்ணிட்டு வரலான்னு சொல்லிட்டு நம்ம குடுவஞ்சலில் இருக்க புதுப்பாளையத்தம்மன் கோவிலில் வாராகியம்மன் சிலை வந்து வச்சுருக்காங்க, புதுசாக இப்போ வச்சுருக்காங்க. ஸோ அங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு அவங்கள தரிசனம் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே சிவன் கோவில் இருக்குது, அங்கேயும் வந்து வாராகியம்மன் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து பூஜை போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த பூஜையிலையுமே நம்ம கலந்துக்கிட்டோம். அங்கே போன உடனே வந்து தேங்காய் தீபம் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேவையானதெல்லாம் வீட்டில் இருந்தே எடுத்துகிட்டு வந்ததுனால இங்கே வந்து அதை பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். நம்மளுக்கு கடன் பிரச்சனையாக இருந்தாலும், நம்ம கல்யாணம் நடக்கலை, இல்லை வாட் எவர் இட் இஸ் எதுவாக இருந்தாலும் இந்த ஒரு பரிகாரம் பண்ணுறதுனால நம்மளுக்கு எல்லாமே கைகூடி சீக்கிரமாக நடக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ அதனால் நம்மளும் வந்து இந்த தீபம் வந்து ஏற்றி முடிச்சுட்டு இங்கே ஒரு குட்டி பையன் அழகாக பாடிட்டு இருந்தான். அவன் பாடுறதை கேளுங்களேன். எவ்வளோ க்யூட்டாக இருக்குல்ல, அவன் பாட அப்படியே பாடுறது அப்படியே கேட்டுகிட்டே இருக்கலாங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அவ்வளோ அழகாக அவ்வளோ பேர் இருக்காங்க, ஆனால் கொஞ்சம் கூட பயமே இல்லாமல் அவன் வந்து அந்த இடத்துல ஒரு கூச்சம் இல்லாமல் பாடினது வந்து எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஷாக்கிங்காக இருந்துச்சு. இன்ஃபேக்ட் நான் வீடியோ எடுக்கிறதுக்கே அவ்வளோ பயந்து தான் எடுப்பேனே. 4 பேர் பார்க்குறாங்களா, இவங்க பார்க்குறாங்க அவங்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆனால் இந்த குட்டி வயசில் அவன் வந்து எதுவுமே மீன் பண்ணாமல் அவன் அழகாக பாடுறது வந்து நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம வாராகி அம்மனுடைய அலங்காரம் முடிஞ்சிட்டு அவங்கள வந்து தரிசனம் பண்ணுறதுக்கு எல்லோரும் தயாராகிட்டாங்க. வாராகி அம்மன் வந்துட்டு பேசும் கடவுள்னு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் என் லைஃப்பில் நான் நிறைய இடத்துல அதை உணர்ந்திருக்கேன். அவங்கள முழு மனசாக உணர்றவங்களுக்கு மட்டுமே அவங்க எப்படி பேசுவாங்கன்னு தெரியும். கண்குளிர அவங்களோட தரிசனத்தை முடிச்சுட்டு க்யூவில் நின்னாச்சு பிரசாதம் வாங்குறதுக்காக. பஞ்சாமிர்தம், தயிர் சாதம், அப்புறம் லெமன் சாதம் வந்து போட்டிருந்தாங்க. அதை வாங்கி சாப்பிட்டுட்டு வெளியே வந்தால் நல்ல வியூ இருக்கும். அங்கே தண்ணிலாம் நிறைய ஒரு காத்தோட்டமாக நல்லா சூப்பராக இருக்கும். தட்ஸ் இட் கைஸ். எல்லாத்தையும் ரசிச்சுட்டு இந்த வீடியோவை இதோட நிறுத்திக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.